இந்த வீடியோவில் ஜியோ சினிமாவும் ஜியோ டிவி பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நீங்கள் இந்த ஆப் வச்சுருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ ஏன் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறீங்க ஜியோ சினிமா வந்து பஃபரிங் ஆகுது அப்படின்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஜியோ சினிமாக்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு போன உடனே எனக்கு வந்து அந்த மாதிரி எரர் அப்படின்றத காமிக்குது. இப்போது உள்ளே போனோடனே டக்குன்னு இப்போ நீங்கள் ஜியோ ஹாட்ஸ்டார் போனீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு எடுத்த உடனே உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ஜியோ சினிமா அப்படி கிடையாது. நீங்கள் உள்ளே போன உடனே டக்குன்னு பஃபரிங் ஆகும். ஸோ ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, ஏன் ஃப்ரீ இனிஷியலாக வந்து ஜியோ சினிமா வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் ஐபிஎல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். ஸோ ஃப்ரீயாக கொடுத்தாலே வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரீயாக கட்டுறதுனால என்ன ஆகுது அப்படி உங்களோட நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ்லாம் கரெக்டாக பண்ணுறது கிடையாது. ஸோ உங்களோட வெர்ஷன்ஸை வந்து அப்டேட் பண்ணுறது கிடையாது. ஸோ இதனால் வந்து நமக்கு பஃபரிங்கிறது வந்து ஏற்படுது. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே டக்குன்னு வராது பாருங்களேன். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ரீடைரக்டிங் டு ஜியோ ஹாட்ஸ்டார்னு கொண்டு போயிடுச்சு. பட் ஸோ நான் பேக் வந்துடுறேன் நான். ஸோ இது வந்து ஜியோ சினிமா இப்போது இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு ஜியோ ஹாட்ஸ்டார் வரதுக்கு முன்னாடி. பட் இப்போ இந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ பட் பஃபரிங்கில் தான் இருக்குது ஜியோ சினிமா. கூடிய சீக்கிரத்தில் வந்து ஷட் டவுன் பண்ண போகிறாங்க. பட் அஃபிஷியலாக வந்து நீங்கள் போனோடனே ரீடைரக்டிங் ஆகிடுது. ஸோ இப்போ வந்து நான் ஜியோ டிவிக்குள்ளே நான் போகிறேன். ஸோ இதுவும் அப்படி தான் பஃபரிங் ஆகுது. ஸோ இது மெயின் டிசைன் என்ன அப்படின்னா, ஒன்று நெட்வொர்க் கனெக்டிவிட்டியாக இருக்கலாம் நம்ம சைட்டில் இருந்து, இல்லைனா அவங்க சைடில் வந்து ஆப் ஃபால்ட்டாக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து அப்டேட் பண்ண மாட்டுறாங்க. ஏன் அப்படின்னா ஜியோ ஹாட்ஸ்டார் வந்துருச்சு. ஸோ எல்லாமே அவங்க வந்து பெய்டு வெர்ஷன் கொண்டு போகிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்டு பெய்டு வெர்ஷன் கொண்டு போகிறது தான் இவங்களோட ப்ராப்பர்ட்டியே. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து இந்த ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் ஜியோ டிவிலையும் சரி ஜியோ சினிமாலையும் சரி. ஒரு சில கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஜியோ சினிமாவில் வந்து நீங்கள் ப்ரீமியம் கண்டென்ட்டுக்காக பெய்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களாம் என்ன நிலைமைனே தெரியல. இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் கொண்டு வந்ததுனால அவங்களோட ப்ரைஸ் பிளான் தனியாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ஹாட்ஸ்டார் வச்சுருக்கணும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அப்டேட் ஆகி வந்துடும். பட் ஜியோ சினிமா வச்சுருக்கிறவங்களுக்கு தான் அவங்களோட நிலைமை தான் கொஞ்சம் பாவமாக இருக்குது. பட் எனிவே அவங்க யூஸ் பண்ணதை வந்து லாஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு சில இதிலே அவைலபிள் ஆப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் பார்க்கணுன்னா இதில் நீங்கள் பே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி ஒரு ஹிடன் கிளிக் பண்ணால் கூட எனக்கு பக் ஆகும். அந்த அளவுக்கு இருக்குது ஜியோ சினிமாவும் இந்த ஜியோ டிவியும். ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறது இனிமேல் இந்த ஆப் எல்லாம் கூடி சீக்கிரத்தை டீஃபங்க் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இனிமேல் ஜியோ ஹாட்ஸ்டார் மட்டும்தான். ஸோ எப்போவுமே அம்பானி வந்து காசு இனிஷியலி ஃப்ரீயாக கொடுத்துட்டு அப்புறம் காசு வாங்குறது தான் அவருடைய பழக்கமே. ஸோ அதன் வகையில் வந்து ஐபிஎல் ஃப்ரீயாக கொடுத்தாரு, இப்போ காசு கொடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஸோ ஃபார் மோர் அப்டேட் ஸ்டே டர்ன்டு.